தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சென்னைகளின் கர்த்தர் ஒளியத்தின் மூலம் 22/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார், எனக்கு எதிரியும் இல்லை, இடையூறும் இல்லை என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இவ்வளவு நாளும் ஒரே போராட்டம், வீட்டில் சந்தோஷமில்லை, நிம்மதியில்லை, வேலை பார்க்கும் ஸ்தலங்கள், போகும் இடங்கள், எங்கு பார்த்தாலும் நமக்கு ஒரே பிரச்சனைகள், ஒரே போராட்டங்கள், ஒரே கவலைகள், ஒரே கண்ணீர்கள். நான் இனி எப்படி இந்த அழுகையில் இருந்து வெளியே வரப்போகின்றேன் என்று கலங்கி தவித்துக் கொண்டிருந்த என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார்: இனி உன் எல்லை எங்கிலும் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இளைப்பாறுதலை தரப்போகிறாராம். உங்களுக்கு எதிரான எதிரிகளை அவர் அழித்து போட்டு இனி உங்களுக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, உங்கள் எல்லையெங்கிலும் நீங்கள் எங்கு சென்றாலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் கண்ணீரை காண்கின்றவர். அவர் நம் கண்ணீருக்கு பதில் தரதான் செய்வார். சிறிது தாமதமானாலும் அவர் எதிரிகளை வேரோடு அழித்துவிட்டு அவர்களை தேடியும் காணாதிருக்கும்படி செய்து நம்மையும் நம் சந்ததியையும் சமாதானத்தை கண்டடைய செய்து கர்த்தருக்கு நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி கூறும்படி நம்மை உயர்த்தப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். சமாதானத்தின் தேவன் எல்லையெங்கிலும் சமாதானத்தை தரப்போகிறதற்காக கோடி நன்றி கூறுவோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்களுடைய எதிரிகளை எல்லாம் அழித்து எல்லையெங்கிலும் எங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தரப்போகிறேன் என்று நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடிய நன்றியப்பா. நாங்கள் இனிமேல் உமது பாதத்தில் அமர்ந்திருந்து உமக்கு நன்றி மட்டுமே கூறுவோம். எங்களுடைய எதிர்த்த, எங்களை அவமானப்படுத்தின, கண்ணீர் வடிக்க வைத்த எதிரிகளை நீர் அழித்து எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்கு வெற்றியை தந்து சமாதானத்தை தரப்போகின்றேன், எதிரிகளே இல்லை என்று நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றி கூறுகின்றோம். உமது வாக்குத்தத்தத்தை நாங்கள் என்றும் பற்றி கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். எங்கள் வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லைங்களும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.